ஹலோ மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வ்ளாக் தாங்க பார்க்க போகிறோம். என்ன வ்ளாக்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு கோயில் போகிறோம். என்ன கோயில்னு போகிற வழியில் காட்டுறேன். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வியாழக்கிழமை, கண்டிப்பாக அது ரொம்ப ரொம்ப விசேஷமான கோயிலாக தான் இருக்கும். ஏன்னா இந்த நாளில் மட்டும்தாங்க அது கும்பிடுவாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கும்போது அம்மா கூப்பிட்டு போயிருக்காங்க. அதுக்கடுத்து இப்போ தான் போகிறேன் நான். ஸோ போயிட்டு என்னென்ன இருக்குது எல்லாமே நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக அந்த சைடு விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் நினச்சது நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மார்னிங் என்ன சாப்பாடு நான் சொல்லிடுறேன். என்னோட தம்பிக்கு பார்த்தீங்கன்னா காலேஜ் கிளம்புறதுக்காக அவனுக்கு பேக் பண்ணி வச்சாச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சாதம், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லெமன் சாதம், அதுக்கடுத்து கேரட் பொரியல் தான் வச்சுருந்தாங்க. அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நாங்களும் பார்த்தீங்கன்னா கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். கரெக்டாக நாங்கள் போகவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் பஸ்ஸும் வந்துருச்சு. பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டு கிளம்பியாச்சு. இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீவியில் தான் இருக்குது. ஸ்ரீவி ஆண்டாள் கோயில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைடு தான் இருக்குது. அதுவும் வியாழக்கிழமை மட்டும்தான் ஓப்பன் பண்ணுவாங்க. சரியான கூட்டமாக இருந்துச்சுங்க. நானே ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கூட்டத்தோடு பார்க்குறேன். மித்த நேரம்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எம்டியாக தான் இருக்கும். நம்ம வாட்டிக்கு போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம். பட் இந்த வியாழக்கிழமை அப்படிங்கிறது வந்து இந்த கல்விக்காக வந்து அது கொடுக்குறதான். யாருக்காவது இந்த ஞாபக சக்தி குறைவு, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த வாய் பேச முடியாதவங்க இந்த மாதிரிலாம் அங்கே போய் வேண்டிக்கிடுவாங்களாம். கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றாங்க. சரி, என்னென்ன இருக்குது எல்லாமே நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சும்மாவே கூட்டமாக தாங்க இருக்கும் எப்போயுமே ஸ்ரீவில்லிபுத்தூர். அதுவும் இல்லாமல் இந்த சைடு பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் கடைனா நிறையா இருக்குமா, அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா கூட்டமாக தான் இருந்துச்சு. நாங்களும் பார்த்திங்கன்னா அப்படியே நடந்து போயிட்டு இருந்தோம். அதுவும் இல்லாமல் இன்னொன்று சொல்ல மறந்துட்டே இல்லையா, இன்றைக்கி வெயில் சரியான வெயிலுங்க. சும்மா மண்டையை பொழக்க ஆரம்பிச்சிச்சு அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா வெயில். இதில் காலையில் வேறு நான் சாப்பிட்டு வேறு போகல, ஒரு மாதிரி கிறக்கமாகவே இருந்துச்சு. எப்படா போவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு வழியாக பார்த்திங்கன்னா ஆண்டாள் கோயில்கிட்டே வந்தாச்சு. சரி, இங்கே கும்பிட்டு ஆண்டாள் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு தான் நாங்கள் நினச்சிருந்தோம். ஏன்னா இவ்வளோ கூட்டம் இருக்கும் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க. உண்மையாகவே அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. சரி போகலான்னு பார்த்தா கரெக்டாக இங்கே சாமி கும்பிட்டு வருவோம், அங்கே நட சாத்திட்டாங்க. சரி விடு, இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நான் பார்த்திங்கன்னா இப்போ தாங்க போய் சாமி கும்பிட்டு வந்தேன் ஆண்டாள் கோயிலில். பட் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. என்னோடய கூட வந்த அக்கா தான் பாவம் லைட்டாக வருத்தப்பட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறது, நம்ம இங்கேயே லேட் ஆகிடுச்சே அப்படின்ட்டு தான் நாங்கள் நினச்சோம். ஏன்னா நம்ம கூட்டத்துக்குள்ளே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உள்ளே சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து நாங்கள் சாமி கும்பிட்ற மாதிரி இருக்கோம். அதனால தான். ஸோ போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த அவங்க பசங்க பார்த்திங்கன்னா ஸ்கூலில் படிக்கிறாங்க. அதனால் இந்த பேனா, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நெய், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தேன் இதெல்லாம் வாங்கி வைப்பாங்களாம். தேன் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நான் கேட்டேன் அங்கே உள்ள ஒரு அக்காட்ட. தேன் பார்த்திங்கன்னா இந்த வாய் பேச முடியாதவங்க இருப்பாங்க பார்த்திங்களா, அவங்க வந்து பேசணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா அந்த நேர்ந்துக்கிட்டு அந்த தேன் கொடுப்பாங்களாம். அதுக்கடுத்து பேனா பென்சில் பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட கொடுத்து அது ஒரு பூஜை மாதிரி பண்ணுவாங்க. பண்ணி முடிச்சுட்டு அந்த பேனா பென்சிலை பார்த்திங்கன்னா கொடுத்துருவாங்க நம்மக்கிட்டேவும். கொடுத்துட்டு அது எக்ஸாமுக்கு நம்ம எதுக்குனாலும் வச்சுக்கலாம், அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ இந்த மாதிரி கொடுக்காங்க. நாங்கள் படிக்கும்போது அந்த மாதிரிலாம் கிடையாது. சும்மா நம்ம அர்ச்சனை பண்ணாலே போதும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் உண்மையாகவே ரியலாகவேங்க அவ்வளோ கூட்டமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஏன் இவ்வளோ கூட்டம் வர்றாங்க நீங்கள் யோசிக்கணும். உண்மையாகவே அவங்களுக்கு நடந்திருக்கு, அதனால தான் வர்றாங்க. நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்புங்க. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா நம்ப மாட்டாங்க. பட் ரியலாகவே நிறைய பேருக்கு நடக்குது அப்படின்றாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஆண்டாள் கோயிலுக்கு வெளியிலே பார்த்திங்கன்னா ஒரு கடை இருக்குது. அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா நம்ம அவங்கக்கிட்ட வந்து இந்த அர்ச்சனை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் இந்த மாதிரிலாம் கிடையாது. வாழைப்பழம், வெத்தலை, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கல்கண்டு இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு தட்டிலே வச்சு கொடுப்பாங்க. 20 ரூபா தான் சார்ஜ் பண்ணாங்க. அதை வாங்கிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா இந்த சைடு ஆண்டாள் கோயிலுக்கு நேராக பார்த்திங்கன்னா ஒரு பாதை இருக்கும். அந்த பாதை வழி நடந்திங்கன்னா ஒரு 2வது இது இருக்கும். அங்கே தாங்க அந்த ஐக்ரீவர்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா உண்மையாகவே இந்த படிப்பு சம்மந்தப்பட்டதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப 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 விசேஷமானது. பாருங்களேன் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு. நீங்கள் நினைக்கலாம் இவ்வளோ தானே இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். ஆரம்பத்தில் இவ்வளோ தாங்க இருந்துச்சு. உள்ளே பார்த்திங்கன்னா அவ்வளோ பேர் இருந்தாங்க. நாங்களே பார்த்திங்கன்னா வெளியில் நின்றுட்டு இருந்தோம். சரி போகுதே நம்மளும் போயிடலாம் அப்படின்னு பார்த்தா உள்ளே பார்த்திங்கன்னா நிற்கிறது பாதி பேர் நிற்கிறாங்க, உட்காந்துருக்குது அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. எங்கே பின்னாடி பார்த்தோம்னா அதுங்களே சரியான கூட்டமாயிடுச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கீழே பற்றி விட்டாங்க. எங்களை கீழே போய் நில்லுங்க, நான் வந்து அர்ச்சனை பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டாங்க. ஏன்னா உள்ளே பார்த்திங்கன்னா செம்ம கூட்டமாக இருந்துச்சு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த குழந்தையெல்லாம் தூக்கிட்டு வந்துருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கீழே இறங்கி நில்லுங்க, நான் வந்து அர்ச்சனை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அர்ச்சனை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் உண்மையாகவேங்க செம்ம பொறுமையாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. நீங்களும் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இந்த கோயில் உங்களுக்கும் நல்லதே நடக்கும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் கோயில். பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருக்கும். அதுவும் டயத்துக்கு தான் திறப்பாங்க. மார்னிங் பார்த்திங்கன்னா 8 மணிக்கே திறந்துருவாங்க போல். திறந்துட்டு பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே மூடிடுவாங்க. இன்றைக்கி இவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் நான் ஓப்பனில் வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் சாயந்தரம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி 4 மணிக்கு ஓப்பன் பண்ணிடுவாங்க போல். ஓப்பன் பண்ணிவிட்டு அப்போயே இவ்வளோ கூட்டம் தான் இருக்குமாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நானே ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா இவ்வளோ கூட்டத்தோடு பார்க்குறதுனால எனக்கே ஒரு மாதிரி புதுசாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் மனசுக்கு அவ்வளோ திருப்தியாக இருந்துச்சு. கும்பிடும்போது பார்த்திங்கன்னா சீரியஸாக
நமக்கு வந்து ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா மனசார கும்பிடும்போது பார்த்திங்கன்னா அது ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் பார்த்திங்களா. நம்ம எவ்வளவோ மனசில் நினச்சிட்டு போவோம். பட் அங்கே போய் வேண்டிட்டு வந்ததுக்கப்புறம் மனசு பார்த்திங்கன்னா அப்படியே லேசாக இருக்க மாதிரி இருக்கும். அது மாதிரி தான் ஏதாவது ஒரு கஷ்டத்தை பார்த்திங்கன்னா இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்லிட்டோம் அப்படி நம்ம மனசு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேசான மாதிரி இருக்கும். அது மாதிரி தாங்க எனக்கும் இருந்துச்சு. போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் ரியலாகவே சாமி கும்பிட்டு வரவும் பார்த்திங்கன்னா எனக்கு நல்லதாகவே நடந்துச்சு. ஏன்னு தெரியல. பட் இருக்கட்டும் அப்படின்ட்டு நானும் மனசில் நினச்சிட்டு வந்துட்டேன் நான். இப்போ இவ்வளோ கூட்டம் நாங்கள் நிற்கிறோம் இல்லையா, அடுத்து உட்கார சொல்லிட்டாங்க. நாங்களும் அர்ச்சனையும் பண்ணியாச்சு. பண்ணி முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா வெளியிலே உட்காந்துட்டோம். ஏன்னா உள்ளே பார்த்திங்கன்னா அவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கு அர்ச்சனை பண்ணணும். இவங்க திமுன்னு உள்ளே போனாங்கன்னா நிறைய குழந்தைங்க இருக்காங்க, என்னால் வேர்க்கும் அப்படிங்கிறதுனால வெளியிலே நிற்க வச்சிட்டாங்க எங்களை. சரி நம்மளும் நிற்போம், எவ்வளோ நேரம் தான் நிற்கிறது அப்படின்னு பார்த்தா 1/2 மணி நேரமாக நின்றுட்டு இருந்தோம். அவரும் பார்த்திங்கன்னா பொறுமையாக பூஜையெல்லாம் போட்டுட்டு இருந்தார். ஸோ போட்டு முடிச்சுட்டு நாங்களும் உட்காந்து ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோமா, ஃபைனலாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேராக வெளியில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அர்ச்சனை பண்ணுறதுக்கு தாங்க ரொம்ப பேர் லைனில் நின்னாங்க. இந்த வாழைப்பழம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த வெத்தலை எல்லாத்தையுமே அவர் ஒரு மாதிரி மந்திரத்தை சொல்லி அந்த மாதிரி பிச்சு கொடுப்பாங்க. அதுவும் இல்லாமல் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, பென்னு, பென்சிலு, லிட்டு இந்த மாதிரி இருக்குது. அதுக்கடுத்து தேன், நெய் இந்த மாதிரி ஒவ்வொரு இது பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்க. அதுவும் இல்லாமல் இந்த திருமணம் ஆகாதவங்க இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா அங்கே மாலை மாதிரி எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கும் வேண்டி கொடுக்குறாங்க. கண்டிப்பாக நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அதுவும் ஒருத்தவங்க வேண்டிகிட்டு இருந்தாங்க, அப்போ தான் நானே பார்த்தேன். பட் ரியலாகவே பார்த்திங்கன்னா இவ்வளோ பேர் நம்புகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உண்மையாக தானேங்க இருக்கும். அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சைடு வந்தீங்கன்னா, யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். அதுவும் வியாழக்கிழமை விசிட் பண்ணி பாருங்கள். வியாழக்கிழமை ரொம்ப 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 விசேஷமாக இருக்கும் இந்த ஐக்ரீவர் கோயிலில். ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா நாங்களும் ரொம்ப நேரம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வழியாக பார்த்திங்கன்னா எங்ககிட்ட வந்துட்டாங்க. சரி அப்படின்ட்டு நாங்களும் பார்த்திங்கன்னா அப்புறம் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லார் பேரையும் சொல்லிகிட்டு இருந்தேன் நான். நீங்கள் உங்களால் சொல்ல முடிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள். நட்சத்திரம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்கள் பேர் சொல்லணுன்னா சொல்லிக்கலாம். அப்படி இல்லை உங்களால் சொல்ல முடியலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு பேப்பரில் எழுதி கொண்டு போயிருங்க. அதிகமாக பேர் எழுதாதீங்க, ஏன்னா அவ்வளோ கூட்டம் இருக்காங்க, என்னால் அவ்வளோவா வாசிக்க மாட்டாங்க. அதனால் உங்களுக்கு ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸில் ஒரு 5 பேர் 6 பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க பேர் மட்டும் நீங்கள் எழுதிக்கோங்க. எழுதி கொண்டு போய் கொடுத்திங்கன்னா அவரே பார்த்திங்கன்னா வாசிச்சிருவார். வாசித்து அதுக்கடுத்து உங்கள் கையிலே கொடுத்துருவார். நான் பார்த்திங்கன்னா நாங்கள் வாயாலே சொல்லிட்டோம். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எழுதியே கொண்டு வந்திருந்தாங்க. அதனால தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் வீட்டிலே எழுதி கொண்டு வரனாலும் கொண்டு வந்துக்கலாம். இல்லை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்லியும் கூட அர்ச்சனை பண்ணிக்கலாம். நல்ல மனசார வேண்டுவார். ஸோ மனசாரையும் பார்த்திங்கன்னா வாழ்த்துவார். அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக எல்லோரும் வெளியில் வந்துட்டாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா எல்லாம் திமுன்னு உள்ளே போனால் கூட்டமே இல்லைங்க. ஸோ எல்லோரும் வெளியில் போயிட்டாங்க. இதுக்காடா இவ்வளோ அக்கப்போர் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எல்லோரும் பார்த்திங்களா சாமி முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த இதை வைக்கிறாங்க. ஸோ வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. உள்ளே எதுவும் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. நானே பார்த்திங்கன்னா தெரியாமல் தான் எடுத்திருந்தேன். ஸோ இதெல்லாம் கும்பிட்டு நானும் பார்த்திங்கன்னா மனசார வேண்டிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா ரிட்டன் வெளியில் வந்தாச்சு. வெளியில் வந்துட்டு ஆண்டாள் கோயிலுக்கு நாங்கள் போனோம். நட சாத்திட்டாங்க. சரி இருக்கட்டும், இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் நினச்சிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா வெளியிலே வந்தாச்சு. சரி வெளியில் வந்துட்டு ஏதாவது கடைக்கு போகலாம் அப்படின்னு நினச்சோம். இங்கே அடிக்கிற வெயிலுக்கு பார்த்திங்கன்னா நிற்கிறது கூட இடம் இல்லைங்க. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா செம வெயில் அடிச்சிச்சு. உங்கள் ஊர் சைட்லாம் எப்படி வெயில் அடிக்க அப்படின்ட்டு சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூ வாங்கலான்னு தோணுச்சுங்க. ஏன்னா பூ பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் சைடு ரொம்ப ரேட்டு அதிகமாக விற்கி. அதுவும் இல்லாமல் சிவராத்திரி வேறு வருது. சும்மா திகிடு முகுட விற்பாங்க. அதனால் இப்போயே கொஞ்சம் வாங்கி வச்சுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் கட்டி வச்சிட்டோம்னா நம்ம யூஸ் ஆயிரும் அப்படின்ட்டு நாங்கள் இந்த மொத்தமாக போடுவாங்க பார்த்திங்களா பூவு. இந்த நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த பூ வியாபாரி இருக்காங்களா, அவங்கள எடுப்பாங்களா, அந்த சைடு தான் நாங்கள் போய் வாங்கினோம். ஏன்னா அங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ரேட்டு. ஸோ வெளியிலைக்கும் அதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 5 ரூபா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் தான் இருக்கும். பட் ரியலாகவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். பூவெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இறக்கி வச்சுருப்பாங்க. அதனால் நாங்கள் உள்ளே மார்க்கெட்டுக்குள்ளேயே போயிட்டோம். போயிட்டு பார்த்திங்கன்னா எங்களுக்கு தேவையான பூவை தான் நாங்கள் வாங்கிட்டு இருந்தோம். பூ பார்த்திங்கன்னா நிறைய வச்சுருப்பாங்க. இவங்க ஃபுல்லும் பார்த்திங்கன்னா இந்த ஹோல்சேலாக எடுப்பாங்க பார்த்திங்களா. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா இந்த நிறையா வாங்கிட்டு போகிறவங்க, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த பூ கட்டுறவங்கலாம் இருக்காங்களா, அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து இங்கே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பையில் பார்த்திங்கன்னா நிறைய வச்சுருப்பாங்க. நம்ம பார்த்திங்கன்னா அங்கனக்குள்ளேயே கவர் பை வச்சுருப்பாங்க. அதை எடுத்துகிட்டு நமக்கு தேவையானது பார்த்திங்கன்னா அந்த கவரில் போட்டு அவங்ககிட்ட கொடுத்து இது எவ்வளோக்கு இருக்குது அப்படின்னு நம்ம கேட்டு வாங்கிட்டு வந்துடலாம். இப்படி தான் நாங்கள் பார்த்திங்கன்னா கவரில் அமைக்கி பார்த்திங்கன்னா வாங்கிட்டு போய் பில்லு போடுறதுக்கு போயிட்டோம். அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா அமௌண்ட் சார்ஜ் பண்ணிவிட்டு நமக்கு கொடுத்துருவாங்க. இல்லை உங்களுக்கு இவ்வளோ தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் கூட தருவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாம் வாங்கி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்களும் பார்த்திங்கன்னா அப்படியே மல்லிகைப்பூ தாங்க தேடிட்டு இருந்தோம். ஏன்னா மல்லிகைப்பூ பார்த்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் மல்லிகைப்பூ ரேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா சும்மா தாறுமாறாக இருக்குது. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ரேட்டு திகிடுமு கூட விற்றுட்ருக்கு. அது தாங்க ஆனால் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்தோம். கடைசி வரை பார்த்திங்கன்னா எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஒரு கடையில் சிக்கிருச்சு. சரி அப்படின்ட்டு அங்கேயும் பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ வாங்கினோம். 50 பார்த்திங்கன்னா 50 ரூபா அந்த ரேஞ்சுக்கு விற்றாங்க. இன்னியூண்டு தாங்க இருந்துச்சு. அதுவே பார்த்திங்கன்னா 50 ரூபா.
ஸோ உங்கள் ஊர் சைடு இந்த மாதிரி ரேட்டில் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு சொல்லுங்கள். ஃபைனலாக அதையும் வாங்கிட்டு நாங்களும் பார்த்திங்கன்னா வெளியில் வந்தாச்சு. வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து கூட்டம் தாங்க. இந்த கூட்டத்தில் விலகி போகவங்களையும் டென்ஷன் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து ஒரு குட் மெமரிஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப நாள் அதாவது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 இயருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா மீட் பண்ணேங்க. ஏன்னா அவளுக்கு பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆயிடுச்சு. கடைசியாக பார்த்தது பார்த்திங்கன்னா அவளோட மேரேஜில் தான். இப்போ பார்த்திங்கன்னா குழந்தையே பிறக்க போகுது. பஸ் ஸ்டாண்டில் பார்த்திங்கன்னா அவள் நின்றுட்டுருந்தா. ஏன்னா ரொம்ப தூரத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவ்வளோ பேசக்கூட முடியல. கான்டாக்ட்லேயும் இல்லை. ஏன்னா நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்பர் ரீசெண்டாக மாற்றிட்டேன். அதனால் கான்டாக்டும் இல்லை. திடீர்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கே கண்ணெல்லாம் கலங்கிருச்சுங்க. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி மனசே கஷ்டமாயிடுச்சு. அப்படியே பார்த்துட்டு நல்ல நலம் விசாரிச்சுட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நாங்களும் கிளம்பிட்டோம். போகிற வழியில் வடை விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் வாங்கி சாப்பிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா ரிலாக்ஸாக கிளம்பிட்டோம். ரொம்ப நாள் கழித்து நம்ம ஒருத்தவங்கள மீட் பண்ணும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்னு அதுக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க. அந்தளவுக்கு இருந்துச்சு. ஏன்னா நாங்களாம் அப்படி அடிச்சு பிடிச்சி விளாண்டுருக்கோம். அதனால் பார்த்திங்கன்னா அது ஓல்டு மெமரிஸ்லாம் அப்படியே வந்து போகும்போது கண்ணே கலங்கிருச்சு. இப்படிலாம் இருந்துட்டு கடைசி கல்யாணம் ஆகி ஆளாளுக்கு ஒவ்வொரு வீட்டில் போய் செட்டில் ஆகிட்டோமே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சரி விடுங்க, கண்டிப்பாக இன்னொரு நாள் மீட் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டோம் நாங்கள். ஸோ வீட்டுக்கு வந்தது பார்த்திங்கன்னா சாப்பிட்டு எனக்கு இந்த டே இப்படி தாங்க போச்சு. பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை.